ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 15, 2026. நாம் அனைவரும் பாபாவின் நினைவில் நிலைத்திருந்து நமது இந்த வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். தவமே நமது வாழ்க்கையாகும். இந்த குறுகிய சங்கமயுகத்தின் காலம் உயர்ந்த தவத்தில் கழிய வேண்டும். இதுவே நமது உயர்ந்த எண்ணமாகும். பிரபுவை சந்திக்கும் இந்த நாட்கள் பின்னர் ஒருபோதும் வருவதில்லை. அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கான இந்த நொடிகள் சாதாரணமாக கழிந்துவிடக்கூடாது. நாம் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஸ்வர்க்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு பகவானே நமது முன்னிலையில் வந்துவிட்டார். தனது அனைத்து பொக்கிஷங்களையும் கொடுப்பதற்காக அவர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். அதிகாலை வேளையில் கள்ளம் கபடமற்ற நாதனாக அவர் வீற்றிருக்கிறார். வாருங்கள் குழந்தைகளே, என்னிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்மை அழைக்கின்றார். எனவே நாம் பாபாவிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டே செல்வோம். மேலும் இந்த வாழ்க்கையை நிறைந்ததாக ஆக்கிக்கொண்டே செல்வோம். நாம் கலியுகத்தின் கடைசியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே பிரச்சனைகளே பிரச்சனைகள்தான். ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், பிரச்சனைகள் என்பவை பலவீனமான மனதின் படைப்பாகும். நாம் சக்தி வாய்ந்தவராக இருப்போமானால் அநேக பிரச்சனைகள் நமக்கு பிரச்சனைகளாகவே தோன்றாது. உண்மை என்னவென்றால், பிரச்சனைகளை பிரச்சனைகளாக கருதுவதுதான் அனைத்திலும் பெரிய பிரச்சனையாகும். நாம் நமது நிலையினை மிகவும் உயர்த்தி கொள்வோம். அப்போது இவை அனைத்தும் நமக்கு விளையாட்டாக தோன்றும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் திசை திரும்பக்கூடாது. நம் மனதினை பலவீனமாக்கிக் கொள்ளக்கூடாது. அவ்வாறு நாம் உறுதியாக இருந்தால் பிரச்சனைகள் நம் முன்னிலையில் வருவதற்கு கூட பயப்படும். எவ்வாறு சிங்கத்திற்கு முன்னால் வருவதற்கு அனைத்து விலங்குகளும் பயப்படுகின்றன, மனிதர்களும் பயப்படுகிறார்கள். அதே போன்று சர்வசக்திவானின் குழந்தைகள் நாம் சத்திய சொரூபத்தில் நிலைத்திருப்போமானால் பிரச்சனைகள் நம்மை நோக்கி ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் பிரச்சனைகளை அழிப்பதற்கான சக்தி படைத்தவர்கள் நாம். எவ்வாறு நெருப்பிற்கு பக்கத்தில் வரக்கூடிய விட்டில் பூச்சிகள் போன்று எந்தவிதமான உயிரினமானாலும் எரிந்து அழிந்து விடுகின்றன. அதே போன்று தடைகளை அழிக்கக்கூடியவர்களாகிய நம்மிடம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவையும் அழிந்தே தீரும். நாம் நமது சுயஸ்வரூபத்தை வெளிப்படைய செய்வோம். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். மேலும் தடைகளை அழிக்கக்கூடியவனாவேன். நான் பிரச்சனைகளை பார்த்து பயப்பட மாட்டேன். பிரச்சனைகள் தான் என்னை பார்த்து பயப்படும். பிரச்சனைகளோ பலவீனமான மனதின் படைப்பாகும். என் மனம் பலம் வாய்ந்ததாக இருந்தால் பிரச்சனைகள் நிலைக்காது. எனவே நினைவு செய்வோம், நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். என்னிடம் எந்த விதமான பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கான சக்தி இருக்கிறது. அவற்றை அழித்து விடுவதற்கான சக்தி இருக்கிறது. அதிகாலையிலேயே இந்த நினைவின் திலகத்தை அணிந்து கொள்ள வேண்டும். அப்போது பிரச்சனைகள் அழிந்து கொண்டே செல்லும். மேலும் நாம் இந்த வாழ்க்கையை என்ஜாய் செய்ய வேண்டும். நினைவில் வைப்போம், பிரச்சனைகளின் வேலை வருவது, நமது சக்தியோ அவற்றை அழித்து விடுவது. நம்மிடம் பிரச்சனைகளை அழித்து விடுவதற்கான சக்தி இருக்கிறது. அவை தமது வேலையை செய்யட்டும். நாம் நமது வேலையை செய்து கொண்டிருப்போம். அவற்றை பார்த்து பயப்படுவதற்கு நமக்கு எந்த அவசியமும் இல்லை. எந்த ஒரு மனிதர் பிரச்சனைகளை பார்த்து பயப்படுவதில்லையோ அந்த பிரச்சனைகள் அவரை இன்னுமே பலம் வாய்ந்தவராக ஆக்கிவிடுகின்றன. அதன் மூலம் அவர் பிறரும் தமது பிரச்சனைகளை கடந்து செல்வதற்கு மிகுந்த உதவி புரிகின்றார். தனது அனுபவத்தினால் உதவி புரிகின்றார். எனவே வாருங்கள், நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். தடைகளை அழிக்கக்கூடியவனாவேன். உயர்ந்த தபஸ்வியாவேன். நான் இந்த உடலில் அவதரித்திருக்கும் அவதார புருஷனாவேன். நான் பரந்தாமத்திலிருந்து இந்த உடலிற்கு வந்திருக்கிறேன். எனது காரியத்தை முடித்துவிட்டு நான் வீட்டிற்கு திரும்பிச் செல்வேன். எனவே இன்று முழு நாளும் பிரம்மா பாபாவை போன்றே போவது மற்றும் வருவதை பயிற்சி செய்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.